Hi friends, welcome to Lavanya Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்றத பத்தி தான். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சத்து மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றத பத்தி பார்ப்போம். முதல்ல சத்து மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். 2 பீஸ் பெரிய பீஸ் தேங்காய் பல்லு, அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். நெய் போட்டால் வாசமாக இருக்குன்றதுனால நான் நெய் போட்டிருக்கேன். நெய் காஞ்சதும் வெள்ளை எள்ளு, பாசிப்பருப்பு, தேங்காய், இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெறும் பாசிப்பருப்பு போட்டாலும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக பருப்பருப்பாக. வெள்ளை எள்ளு உடம்புக்கு நல்லதுன்றதுனால அதையும் சேர்த்துருக்கேன். தேங்காய் பல்லு பல்லாக வெட்டி போடும் போது டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும் போது நறுக்குன்னு டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால தேங்காய் இப்படி பல்லு பல்லாக வெட்டி போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் தேங்காயை துருவி கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மாவை போட்டு வதக்கின எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த மாவில் இனிப்பு இருக்கும், அதனால நான் எந்த ஸ்வீட்டோ எதுவும் சேர்க்கல. தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ பிடிக்கிற லெவலுக்கு வந்துட்டு அந்த சாஃப்டாக பிசைஞ்சுக்கிட்டு அடுத்து இட்லி தட்டு எடுத்து அதில் எண்ணெயை விட்டு நல்லா சமமாக வந்து ஃபுல்லாக எண்ணெயை தடவிட்டு நம்ம கையிலையும் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் ஆக்கிக்கணும். அப்போ தான் கையில் மாவு ஒட்டாத இருக்கும். இப்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மாவை பிடிச்சிக்கோங்க. நான் கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கேன். நீங்கள் உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சாலும் சரி. இந்த கொழுக்கட்டை 2 நாள் வரைக்கும் வந்துட்டு ஒன்றும் ஆகாது. நம்ம நல்லா தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிறதுனால ஒன்றும் கெடவே செய்யாது. இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சு ஆவி வரும்போது இந்த தட்டை எடுத்து வச்சு வேக வைங்க. 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டை வெந்துடும். பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.